தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செலினா, கூடுதல் விவரங்கள். கேரள பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. அதே போல இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஒரு வளிமண்டல பகுதியில் கீழடுக்கு சுழற்சி நிலவி வரக்கூடிய நிலையில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், திருநெல்வேலி மற்றும் மலைப்பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 12ஆம் தேதியும் லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும், 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.